எல்லோருக்கும் வணக்கம். சென்னை புத்தக திருவிழாவில் ஒரு மாலை அமர்வில் என்னை பேச அழைத்த பப்பாசி அமைப்பிற்கும், இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய கவிதா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன்பாக உரை நிகழ்த்திய பெரியோர்களுக்கும், இந்த உரையை கேட்பதற்காக வந்திருக்க உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமறைந்த அன்பையும் நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய உரைக்கு முன்பாக நான் ஒரு தகவலை முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். மலையாளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளரும் இந்தியாவினுடைய உயரிய விருதான ஞானபீடம் பரிசு வாங்கியவருமான எம்டி வாசுதேவன் நாயர் சில நாட்களுக்கு முன்னால் கேரளாவில் இறந்துட்டார். அவருடைய படைப்புகள் தமிழில் வெளியாகிருக்கு, அவருடைய நாவல் தமிழில் இருக்குது, சிறுகதைகள் இருக்குது. அந்த ஒப்பற்ற ஒரு எழுத்தாளருக்கு தமிழ் எழுத்துலகம் சார்பாக எங்களுடைய அன்பையும் அஞ்சலியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு புத்தக கண்காட்சி என்பது அந்த சகோதர எழுத்தாளர் இருந்தாலும் அவர் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்த ஒரு படைப்பாளி. அவருக்கான இரங்கலை நம்ம முதல்வர் தெரிவித்திருக்கிறார். இந்த சபை அவருக்கான அஞ்சலியை செலுத்த வேண்டிய சபைங்கிறதுனால அந்த அருமையான எழுத்தாளர் எம்டி வாசுதேவன் நாயர் அவர்களுக்கு அஞ்சலியை முதல்ல நான் தெரிவிக்கிறேன். எனக்கு முன்பு பேசின சுகிசிகம் ஐயா அவர்கள் சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் போக்குகளையும் அதில் அவருக்கு இருக்கக்கூடிய பார்வைகளையும் வைத்து பேசினார். ஐயா தமிழறிஞர் அழகப்பன் அவர்கள் தமிழ் வீடு தூது பற்றி பேசினார். நான் பேசப்போவது கதைகளை பற்றி. நான் கதைகளை எழுதுபவன், கதைகளை உருவாக்குவன், கதைகளால் உருவானவன். இந்த உலகில் வேறு ஏதேனும் இவ்வளவு இருக்குமா என்று தெரியாது. இதுவரை நான் என் வாழ்க்கையில் கதை கேட்காத ஒரு மனிதனை சந்தித்ததே கிடையாது. நான் இதுவரைக்கும் கதை கேட்டதே இல்லைங்க. எனக்கு கதையே தெரியாது என்று இந்த உலகில் யாருமே இல்லை. நாம் எல்லோருமே கதை கேட்டு வளர்ந்தவர்கள். கதை சொல்லவும் கதை கேட்கவும் தெரியும். எப்போ கடைசியாக கதை கேட்டீர்கள், எப்போ கடைசியாக கதை சொன்னீர்கள்ங்கிற கேள்வியை தான் கேட்க முடியும். எப்போ கடைசியாக கதை கேட்டீர்கள் என்று கேட்டால் இங்கே இருக்கிற பாதி பேருக்கும் அவங்களுடைய பாலிய காலம் தான் நினைவு வரும். தாத்தாவிடம், பாட்டியிடம், அம்மாவிடம் அவர்கள் சிறு வயதில் கேட்ட கதையை சொல்லுவாங்க. எப்போ கதை சொன்னீங்க அப்படின்னா பேரனுக்கோ பேத்திக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கோ சொன்ன கதையை சொல்லுவார்கள். கதை என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல. கதை என்பது நம்ம வாழ்வினுடைய ஒரு ஆவணம் என்பதால் கதைகளிடம் கற்போம் அப்படிங்கிற தலைப்பில் நான் உரையாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இத்தாலியினுடைய ரோம் நகரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அங்கே ஒரு வீடு. அந்த வீட்டில் மாலை நேரம் ஒரு முதியவர் இருக்கிறார். அவர் வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகிறார். ஏதோ பொருள் வாங்குவதற்காக போகிறார். அவர் திரும்பி வருவதற்கு 2-3 மணி நேரம் ஆகும்னு தெரிஞ்சுட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு திருடன் அவர் வீட்டுக்குள்ளே புகுந்துடான். புகுந்த திருடன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு திருடிட்டு கிளம்ப போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரியில் நிறைய புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கதை பார்க்குறான். என்ன புத்தகம் இருக்கிறது என்று அப்படி தற்செயலாக தேடும் போது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பும் அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படமும் அவனுக்கு பிடிக்குது. திருடிய பையை பக்கத்தில் வச்சுட்டு அந்த வீட்டு சோஃபாவில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். யார்? திருட போன திருடன். தன்னை மறந்து அவன் படிச்சுட்டே இருக்கான். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 40 நிமிஷம், 1 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கிறான். அந்த வீட்டு உரிமையாளர் வந்துட்டார். கதவை திறந்தால் உள்ள ஒரு திருடன் பையில் எல்லாத்தையும் திருடிட்டு உட்காந்து புக்கை படிச்சுட்டு இருக்கிறான். அவர் உடனே காவல்துறை அழைத்தார். காவல்துறை வந்தது. அவனை கைது செய்தார்கள். அப்போ அவன் காவல்துறையிடம் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்தான், இதை படித்து முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் கைது பண்ணாதீங்க அப்படின்னு. காவல்துறையர் அப்படி இல்லை, நீ திருட வந்தது தப்பு, இன்னொரு வீட்டில் திருடுகிற நேரத்தில் இருக்கும்போது அவன் சொல்கிறான், தன்னை மறந்து படிக்க, திருட போன இடத்தில் கூட தன்னை மறந்து படிக்க வைக்கிற புத்தகம் இந்த உலகில் இருக்கிறது. நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள், தண்டிக்கப்படுவீர்கள் என்றாலும் பரவாயில்லை, தன்னை மறந்து படித்தேன் நான், இப்படி புத்தகம் படித்து நீண்ட நாள் ஆகிவிட்டது, போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டான். மறுநாள் அது செய்தித்தாளில் வெளியானது. இத்தாலியினுடைய எல்லா பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வெளியானது. இந்த திருடன் ஒரு புத்தகத்தை படித்தான் இல்லையா, அந்த புத்தகத்தை எழுதியவருடைய பெயர் ஜியோவனி நிச்சி அப்படிங்கிறவர். அவர் அந்த செய்தியை படித்தார். படிச்சுட்டு உடனே என்ன செய்தார் என்றால், அந்த திருடன் படிப்பதற்காக ஒரு புத்தகத்தை அவரே சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தார். நீங்கள் சிறைச்சாலையில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடியுங்கள், அதற்கு எந்த சட்டமும் தடை செய்யாது என்று அந்த ஜியோவனி நிச்சி ஒரு புத்தகத்தை அனுப்பி வைத்தார்.
அனுப்பி வைத்தது போது உடனடியாக அந்த நம்ம நாடு முழுவதும் ஒரு விவாதம் உருவானது. திருடனுக்கு கூட புத்தகம் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது, நமக்கு ஏன் நேரம் இல்லை? அதைவிட அவர்கள் ஒரு பொது விவாதத்தை உருவாக்கினார்கள். தன்னை மறந்து திருடன் படித்தான் இல்லையா, அது என்ன புத்தகம், எதற்காக அவன் படித்தான் என்று. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உளவியல் அறிஞர் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார் மறுநாளில். என்ன எழுதுகிறார்னா, திருடன் படித்த புத்தகம் எதை பற்றியது என்றால் அது ஹோமரை பற்றிய புத்தகத்தை அவன் படித்திருக்கிறான். ஹோமர் என்பவர் 2000 வருடத்துக்கு முன்பாக கிரேக்கத்தில் எழுதிய மிகப்பெரிய படைப்பாளி. அவரை பற்றி எழுதப்பட்ட ஒரு நவீன புத்தகம் இது. அந்த புத்தகத்தை அவன் ஏன் படித்தான் என்றால், ஹோமர் வீடு திரும்புவதை பற்றி எழுதியிருக்கிறார். திருடன் நீண்ட நாட்களாக தன் குடும்பத்தை பிரிந்து வாழ்வதால் ஹோமரை படிப்பதன் வழியாக வீடு திரும்புவதை படிக்கிறான். இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் வீட்டை பிரிந்து வெளியே இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வீட்டை பற்றிய நினைப்பை புத்தகத்தின் வழியாகவாது படித்து ஆறுதல் படுத்திக் கொள்ளலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவர் திருடன் அதனால் தான் படித்தான் என்று. ஒரு நாடு முழுவதும் ஒரு விவாதம் நடந்தது. என்ன என்றால், தன்னை மறந்து படித்த புத்தகம் என்று நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? நீங்கள் படித்ததில் உங்களுக்கு பிடித்தமான தன்னை மறைந்து படித்தேன்னு சொல்லக்கூடிய புத்தகம் எது என்று சொல்லுங்கள், நாளிதழ்களில் வெளியிடுறோன்னு எல்லா நாளிதழ்களும் முதல் பக்கத்தில் அந்த செய்தியை வெளியிட்டதோடு காவலர்களுக்கு மக்கள் ஒரு கண்டனம் தெரிவித்தார்கள். அந்த திருடனுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் புத்தகம் படிக்க அனுமதித்திருக்க வேண்டும், அவனை கைது செய்திருக்க கூடாது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? புத்தகம் படிப்பவனை கைது செய்கிறீர்கள், திருடனே அல்ல. ஏன் அப்படின்னா, நிச்சயமாக புத்தகம் படிக்க தெரிந்தவன் திருடனாக இருக்க முடியாது. இன்னொன்று, ஒரு திருடன் இந்த வீட்டில் விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் என்று இவ்வளவும் எடுத்ததை தாண்டி புத்தகத்தை தான் எடுத்திருக்கிறான். நான் கதையை சொல்லவில்லை நண்பர்களே, நீங்கள் போய் இணையத்தில் இந்த ஜியோவனி நுச்சியினுடைய புத்தகத்தை திருடிய திருடனை பற்றிய கதையை பார்த்தால் அவன் புகைப்படத்தோடு அப்படியே நாளிதழ்களில் எல்லாத்துலேயும் வெளியானதோடு அந்த செய்திக்கு அப்புறம் அந்த தேசம் முடிவு செய்கிறது என்ன அப்படின்னா, உண்மையில் இப்படியெல்லாம் புத்தகங்கள் பேசப்படவும் விவாதிக்கப்படவும் வேணும் அப்படின்னா நாம் என்னெல்லாம் செய்யணும்? அரசாங்கம் விவாதிக்கிறது, கலாச்சார அமைப்புகள் விவாதிக்கிறது, தொலைக்காட்சி விவாதத்தில் பெரிய 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 எழுத்தாளர்களை அழைத்து வந்து அவர்கள் சொல்கிறாங்க, இந்த திருடன் இப்படி நடந்துக்கிட்டான் இல்லையா, இதை நீங்கள் திருட்டாக பார்ப்பீர்களா அல்லது அப்படியெல்லாம் திருடி படிக்கலாமா அப்படின்னு. அவர்கள் சொல்கிறாங்க, அவன் படிக்க வேண்டும் என்ற ஆசை எப்படி வந்தது? இப்போது அந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் போய் அந்த வீட்டினுடைய முதியவரை கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் தானே திருடன் புகுந்தான், உங்கள் வீட்டிலேருந்து தானே திருடிட்டு போனால், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னப்போ அவர் சொல்கிறார், நான் படித்து வைத்திருந்த புத்தகத்தை படிப்பதற்கு என்னோடு வேறு யாருமே இல்லை, நல்ல வேளை ஒரு திருடன் என் வீட்டுக்கு வந்தான், அவனாவது இந்த புத்தகத்தை படித்தான். ஏன் அப்படின்னா, இப்போ அடுத்த தொடரை எழுதுகிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த முதியவருடைய மகள், அவருடைய பேரன் பேத்திகள் எல்லாம் அவரை கைவிட்டுட்டு எங்கே போயிட்டாங்க, அவங்க தனியாக வாழ்றாங்க. அந்த முதியவர் உண்மையில் தன்னுடைய ஓய்வூதியத்தில் புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு தானே சமைச்சுக்கிட்டு தானே சில பொருட்களை வைத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார். அங்கே வந்த திருடன் அவருடைய புத்தகத்தை எடுத்து படித்தது அவருக்கு மகிழ்ச்சி தான். அவர் அதற்காக தண்டிக்காதீங்கிறார். நாம் கதையாக கூட இப்படியெல்லாம் ஒன்றை கற்பனை செய்ய முடியாது. கதையில் யாராவது ஒருவர் இப்படி ஒரு திருடன் போய் ஒரு புத்தகம் படித்தான்னு சொன்னால் எங்கே சார் நடக்கும்னு கேட்பாங்க. ஆனால் நம் காலத்தில் நடக்கிறதோடு ஒரு நாளிதழில் அல்ல, தேசம் முழுவதுமே இதை பற்றி பேசுகிறார்கள். பேசுவதோடு இல்லாமல் புத்தகங்கள் மெய்மறக்க செய்வதற்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு புத்தகங்களை தேடுறாங்க, படிக்கிறாங்க? இவ்வளவு 48 வருடங்களாக இந்த கண்காட்சி நடக்கிறது. என் தந்தையுடைய காலத்தில் இருந்து இங்கே புத்தகங்களை வாங்குறாங்க எல்லாரும் இவ்வளவு அரங்குகள் அமைத்து இவ்வளவு பேர் வந்து நாம் புத்தகங்களை நேசிக்கிறோம் என்றால் புத்தகத்தின் மீது அப்படி என்னதான் ஈர்ப்பு இருக்கிறது? இந்த உலகம் தராத எதை உங்களுக்கு இந்த புத்தகமோ கதைகளோ இலக்கியமோ தந்து விடுகிறது என்றால், உண்மையில் இந்த உலகம் எதையெல்லாம் உங்களுக்கு தரவில்லையோ அத்தனையும் உங்களுக்கு வழங்குகிற ஒரே வழி புத்தகம் மட்டும்தான். அறிவு என்ற ஒன்று இவ்வளவு பரவலாக அதற்கு வேறு எதுவுமே காரணம் இல்லை. புத்தகம் இல்லாவிட்டால் அறிவு இவ்வளவு பரவலாக இருக்காது. நீங்களும் நானும் பேசுகிற அத்தனை சிந்தனையாளர்களும் புத்தகத்தின் வழியாக தான் அறிமுகமானார்கள். அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளும் புத்தகங்கள் வழியாக தான் நமக்கு வந்தது. அப்படின்னா புத்தகம் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படாவிட்டால், எழுதப்படாவிட்டால், இல்லை என்றால் என்ன இருக்கும் அப்படின்னா, உண்மையில் நாம் ஒரு இருண்ட உலகத்தில் நாகரீகமற்ற மனிதர்களாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், நீங்கள் யார் என்று நான் சொல்லிடுவேன்.
நீங்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்றல்ல, என்ன படிக்கிறீர்கள் என்பது உங்கள் ஆளுமையினுடைய அடையாளம். தமிழில் மிகச்சிறந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 100 வருடத்தினுடைய தமிழ் சிறுகதையினுடைய வரலாறை பார்த்தால் அவ்வளவு சிறந்த படைப்பாளிகள் எழுதியிருக்கிறாங்க. அதே போல நாவல்களா, கட்டுரைகளா, இலக்கியம் சார்ந்த புத்தகங்களா, எண்ணிக்கையற்ற ஒரு 2000 வருட தமிழ் மரபில் வரக்கூடிய எழுத்தில் நவீன இலக்கியம் என்று ஒரு தனி பிரிவு, அதில் அவ்வளவு சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய எல்லா மொழிகளிலும் இருந்தும் தமிழுக்கு புத்தகங்கள் வருது, மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. உலகில் அதிகமான புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு உடனே படிக்கிறாங்க. தமிழ் மக்களுக்கு ஒரு மனது இருக்கிறது. எங்கே சிறந்த படைப்புகள் இருந்தாலும், அது எந்த தேசத்தினுடைய நாவலாக இருந்தாலும், யார் எழுதிய கதையாக இருந்தாலும், சிறந்ததாக இருந்தால் வாங்கி படித்து கொண்டாடி தன் வீட்டு அலமாரியில் வைத்து தன் பிள்ளைகளை படிக்க சொல்லி அவர்களுக்கு அந்த புத்தகங்களுடைய பெருமையை எடுத்து சொல்லுகிறார்கள். கேரளாவில் ஒரு பெண் எழுத்தாளர் இருந்தார். அவர் பேர் கமலாதாசன். அவர் மாதவி குட்டி அப்படிங்கிற பெயரில் எழுதினார். ஆங்கிலத்தில் கமலாதாசன் என்ற பெயரில் எழுதினார். மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். அவர் கவிஞர், சிறுகதை ஆசிரியர். அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். ரொம்ப புரட்சிகரமான கதையை எழுதியவர். அவருடைய புத்தகம் எல்லாம் கூட தமிழில் கிடைக்கிறது. அவர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். கடலோரத்தில் ஒரு வீடு என்பது அந்த கதையினுடைய தலைப்பு. அது என்ன கடலோரத்தில் ஒரு வீடு? யாரை பற்றிய கதை? கதை கேரளாவில் நடக்கிறது, ஒரு கடற்கரை பகுதியில் நடக்கிறது. ஆனால் அந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் இருவர், ஒரு கணவன் மனைவி, 2 பேருமே தமிழர்கள். இங்கே இருந்து பிழைப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு போய் வேலை கிடைக்காமல் கிடைக்கிற வேலையை பார்த்து கொண்டு வீடு இல்லாமல், வசதி இல்லாமல், எந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாமல் வாழுகிற ஆறுமுகம் அப்படிங்கிறவரையும் அவர் மனைவியையும் பற்றியதான் அந்த கதை. அவர்களுக்கு கூலி வேலைக்குத்தான் அழைச்சிட்டு போனாங்க. அந்த அழைச்சிட்டு போனவன் விட்டுட்டான். அவர்களுக்கு அந்த ஊரில் தான் வாழ வேண்டிய நெருக்கடி. 2 பேருமே கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க. உணவகத்தில் மீந்து போன உணவு கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு போய் சாப்பிட்றாங்க. அவர்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை, அவர்களுக்கு என்ற முகவரி இல்லை. ஆனால் அந்த கணவனும் மனைவியும் எப்படியாவது அங்கே போய் வாழ்ந்து பிழைத்து கொஞ்சம் மேம்பற்றலாமேங்கிறதுக்காக அந்த ஊர் கடற்கரையில் இடிந்து கிடக்கிற ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க. அந்த இடிந்து கிடக்கிற வீட்டில் இருந்துட்டு கிடைத்த உணவை அவர்களாக சமைத்து சாப்பிட்டு அங்கே அவங்க நாட்களை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு ஒரு பிச்சைக்காரன் அவர்களை பார்க்கறதுக்காக வரான். வந்த பிச்சைக்காரன் அவர்களை சொல்கிறான், நான் தினமும் பார்ப்பேன், சாலை ஓரத்தில் தான் நானும் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், பார்ப்பேன், நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் பார்க்கும் போது இரவு எல்லாம் நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதும், ஒரு நெருப்பின் முன்னாடி குளிர் காய்வதும், இன்னும் சொல்லப்போனால் அந்யோன்யமாக பேசி சிரிப்பதும் எனக்கு கேட்கும். நான் அதனால் உங்களை பார்க்கலாமான்னு வந்தேன்னொடனே அவனை உட்கார சொல்லி அந்த பெண்மணி என்ன செய்கிறா, சாப்பிட்டீங்களா, சாப்பாடு போடவா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்லுகிறார், உங்களிடம் எதுவுமே இல்லை, ஆனால் வந்தவருக்கு உணவளிக்கலாமே என்ற மனது இருக்கிறது, நான் சாப்பிடலை, போடுங்க, சாப்பிட்றேங்கிறான். போடுங்க என்றால் அந்த அம்மா தட்டில் மீதமாக இருந்த உணவை எல்லாத்தையும் எடுத்து போதும் போதும் என்ற அளவுக்கு வைக்கிறாங்க. அவன் சொல்றான், இவ்வளவு பரிமாறுகிற உங்களுடைய மனதை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், ஏராளமான பேருக்கு உணவளித்திருக்கிறீர்கள், இன்றைக்கு தான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியுது, இல்லைன்னா அந்த கை இப்படி வராது வைக்கிறதுக்கு, எவ்வளவு அள்ளி அள்ளி வைக்கிறீங்க, நீங்கள் அன்னலட்சுமி தாமான்னு சொல்லிட்டே அவன் சாப்பிட்றான். சாப்பிடும் போது அந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க, இப்படி பிச்சை எடுத்து வாழ்கிறீங்களே, வேலையெல்லாம் பார்க்கலாமேன்னு. அவன் சொல்கிறான், நான் பிச்சையெல்லாம் எடுக்கலாமா, நான் பாட்டு பாடுறவன், சங்கீதம் கற்றுக்கிட்டவன், சங்கீதம் தெரியும், நான் ஏதோ ரோட்டில் ஓரத்தில் உட்காந்து பாட்டு பாடுறேன், அந்த பாட்டை கேட்டு யாராவது காசு போட்டு போகிறாங்க. அந்த அம்மா உடனே கேட்குறாங்க, சங்கீதம்லாம் எவ்வளோ நல்ல விஷயம், என் சின்ன வயது முழுவதுமே நாங்கள் ஒரு பாகவதர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தோம், காலையில் அவங்க வீட்டில் கீர்த்தனைகள் பாடுவாங்க, பிள்ளைங்க பாட்டு கற்றுக்கிடுவாங்க. ஒரு மனிதன் காலையில் தூங்கி எழுந்தவுடனே சங்கீதம் கேட்பது என்பது எவ்வளவு மகத்தான விஷயம், எனக்கு என் சின்ன வயசு முழுக்க கிடைச்சது, இப்போ எல்லாம் பாட்டு கேட்கவே இல்லை, நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீங்களான்னு கேட்குறேன். யாரும் இதுவரைக்கும் சாலையில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரனிடம் இப்படியெல்லாம் ஒரு கோரிக்கை வைத்து நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்போமா என்ன? ரயிலில் பார்க்குறோம், பொது இடங்களில் பார்க்குறோம், யாரும் கேட்கறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் என்ன பாடுகிறார்கள் என்று கூட நம்ம கேட்க மாட்டோம். காசை வீசி எறிந்தால் நம்ம வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறோம். இந்த அம்மா கேட்ட உடனே அவன் சொல்கிறான், பாட்டு என்கிட்ட பாட கேட்குறீங்களான்னு, பாடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சு உட்கார்ந்து அவனுக்கு விருப்பமான ஒரு பாடலை பாடுறான். பாடினா அவன் அம்மா அப்படி கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா பாடினீங்க, எவ்வளோ இனிமையாக இருக்குது இந்த பாட்டு, இப்படிலாம் பாட்டு எங்களுக்காக யாரும் பாடி கேட்கறதுக்கு யாருமே இல்லை,
நீங்கள் எப்போவாவது வேலை இருந்தால் இங்கே வரலாம் சாப்பிடலான்னப்போ அவன் சொல்கிறான், இல்லை இன்றைக்கு ஏன் வந்தேன் என்றால் இந்த ஊரை விட்டு போகிறேன். இந்த ஊரை விட்டு போவதற்கு முன்னால் இந்த ஊரிலிருந்து யாராவது ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டு போனுங்கும் போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தோணுச்சு, உங்களிடம் வந்தேன்னு சொல்கிறான். அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் வெறுமனா போகிறீங்க, ஏதாவது கொடுக்கணுமே என்று குளிருக்காக அவர்கள் வைத்திருந்த ஒரு கம்பிளியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோங்க, போர்த்திக்கோங்க, போகிற இடத்தில் குளிர் தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு. அவன் வாங்கிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு போயிடுறான். போன பிறகு கணவர் கேட்குறார், நம்மிடம் இருந்தது ஒரே ஒரு கம்பிளி, அது இவ்வளவு குளிர்காற்றத்தில் இங்கே இது இல்லாமல் போனால் எப்படி நம்ம படுக்கிறதுன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறா, இல்லை அவன் அவ்வளோ நல்லா பாடினவனுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லை, அதனால் இந்த கம்பிளியை கொடுத்துட்டேன் அப்படின்னு. உண்மையில் அதுதான் காரணமானா அந்த அம்மா சொல்கிறா, இல்லை அவன் சங்கீதத்தை ஞாபகப்படுத்திட்டான். நாம் எல்லோர் மனதிலும் ஒரு சங்கீதம் மறைந்திருக்கிறது. அந்த சங்கீதத்தை யார் நினைவுபடுத்தினாலும் அந்த நினைவுபடுத்துவதற்கு ஏதாவது கொடுக்கத்தானே செய்யணும். அதனால என்னால் முடிந்தது அந்த கம்பளியை கொடுத்தேன் அப்படிங்க. அந்த போகும்போது அந்த பிச்சைக்காரன் சொல்லிட்டு போகிறான், நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு இடிந்த வீட்டில் வாழ்கிறீங்கன்னு, ஆனால் இடிந்த வீட்டுக்கு வாழல, நட்சத்திரங்கள் வீட்டிற்குள் நேரடியாக தெரிகிற வீட்டில் வாழ்கிறீங்க, கடலினுடைய காற்று நேராக அடிக்கிற ஒரு வீட்டில் வாழ்கிறீங்க, பகலும் இரவும் அலையடித்து கொண்டே இருக்கிற வீட்டில் வாழ்கிறீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது. உலகம் தெரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்ல, நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லிட்டு போகலாம். கிட்டத்தட்ட இந்த கதையை நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் படித்தேன், இன்னைக்கு படிக்கலை. ஆனால் படிக்கும்போது அந்த கதையில் அந்த காட்சி அவ்வளோ என் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த ஆறுமுகம், அவருடைய மனைவி, அங்கே இருக்கிற பிச்சைக்காரன், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கம்பளி, அவர் சொல்லுகிற அந்த வாசகம் எல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணுகிறதுன்னா, நீங்கள் உண்மையில் உங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறதும் உலகம் நினைத்து கொண்டிருப்பதும் வேறு வேறு. நீங்கள் இல்லாத இடத்திலும் கூட உங்கள் மனதின் சங்கீதத்தை ஒருபோதும் கைவிட்டுறாதீங்க. எல்லாருக்கும் மனதுக்குள்ளாடி ஏதோ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது, எல்லாருக்கும் மனதுக்குள்ளாடி ஏதோ ஒரு சங்கீதம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. தனியாக இருந்தால், யாரும் இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பாட்டை பாடுவீங்க. கேட்பவர் யாராவது இருந்து பாடுங்கள் என்றால் நீங்கள் கண்ணீரோடு அந்த பாட்டை பாடுவீங்க. இன்னும் சொல்ல போனால் பேரம் பேத்திங்கெல்லாம் உட்காந்துட்டு பாட்டு பாடுன்னு சொன்னாங்கன்னா வெட்கத்தோடு அந்த பாட்டை பாடுவீங்க. அது யாரோ பாடிய திரைப்பட பாடல் தான், எப்போதோ கேட்ட பாடல் தான். ஆனால் நம் வாழ்க்கையில் இசை என்பதும் பாடல் என்பதும் சங்கீதம் என்பதும் பிரிக்க முடியாத ஒன்று. நாளெல்லாம் சங்கீதம் கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் வாழ்நாளில் எங்கே இருந்தாலும் நேரடியாக கேட்காட்டா கூட மனதுக்குள்ளாடி அந்த சங்கீதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதைத்தான் கமலஹாசன் எழுதுகிறாங்க. அப்போ நான் அதை படித்து முடித்த பிறகு எனக்கு தோன்றியது என்ன அப்படின்னா, ஒரு நகர வாழ்க்கை என்பது, இந்த நகரத்தில் நாம் வாழுகிறோம், ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கிறோம், ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கிறது, நமக்கும் ஆகாயத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை. நாம் போகிற வாகனங்களிலிருந்து சூரிய ஒளி படுகிறதே தவிர சூரியன் நம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய உணவு மேஜையில் தான் உணவு வருகிறது. தரையில் அமர்ந்து சாப்பிடுபவர்கள் இந்த நகரத்தில் ரொம்ப குறைவு. தரையில் அமர்ந்து சாப்பிட்டால் அவர்களெல்லாம் இல்லாதவர்களாக, வசதியற்றவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் அவர்களெல்லாம் பின்தங்கியவர்களாக நினைக்கிற மனப்பாங்கும் இருக்கிறது. அது அல்ல. உங்கள் தட்டில் இருக்கக்கூடிய உணவில் என்றைக்கு நிலவு விழுந்தது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே சாப்பாடை நில வெளிச்சத்தில் கொண்டு போய் வைங்க, கொஞ்சம் நிலவு உங்கள் தட்டில் விழுந்தால் அந்த உணவினுடைய சுவையே வேற. எது தடுக்கிறது நம்மை? உங்கள் வீட்டினுடைய மாடிக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய உணவை கொண்டு போய் அங்கே ஒரு தட்டில் வைத்து அனைவரும் கூடி ஒரு நிலா வெளிச்சத்தின் கீழே நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டால் நீங்கள் நகரத்தில் அல்ல, 100 வருடத்துக்கு முந்தைய இரவில் இருக்கிறீங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மதுரை பக்கம் இருந்தாங்கன்னா தெரியும், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஆற்றுல போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆற்று மணலில் எல்லோரும் அவரவர்கள் கொண்டு வந்த உணவை வைத்து அந்த நிலா வெளிச்சத்தில் நீங்கள் சாப்பிடுகிற உணவினுடைய வாசனை தான் தெரியும். நிறைய நேரத்தில் உணவினுடைய நிறம் கூட தெரியாது. நீங்கள் உணவு இயற்கையோடு நெருங்கி வரும்போது, இயற்கையிடமிருந்து பெறும்போது, உங்கள் உணவு தட்டில் ஒரு வெயிலோ நிழலோ படும்போது தான் அதனுடைய உண்மையான சுவை கொடுக்கிறது. கதை இதை எதையும் சொல்லலை, ஆனால் கதை படிப்பவன் கதையின் வழியாக இதையெல்லாம் புரிந்து கொள்கிறான். கொடுக்கிற மனது என்பது தான் முக்கியம் தவிர, அந்த கொடுக்கிற மனது எங்கிருந்தாலும் கொடுக்கும். அவர்கள் இல்லாதவராக இருந்தாலும் அவர்கள் தருகிறது அமுதம் தான். அப்படின்னா அந்த கதை என்ன தருகிறது என்றால் ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தரும். அந்த பாடம் என்ன? நீங்கள் ஒருவரை பார்க்கும்போது அவர் வசிக்கிற இடத்தை வைத்துக்கொண்டு, அவர் வாழுகிற வாழ்க்கையை வைத்துக்கொண்டு, அவர் இன்றைக்கு இருக்கிற நிலையை வைத்துக்கொண்டு அவரை பற்றிய ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள்.
அவர்கள் உங்களுக்காக இந்த தோற்றத்தில் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் வேறவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கதை தான் நண்பர்களே நமக்கு இந்த வாழ்க்கையினுடைய உண்மையை நமக்கு நெருக்கமாக காட்டுது. அங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மலையாள எழுத்தாளர் எழுதுகிறார், நம்ம ஊரில் எங்கள் மண்ணில் பிறந்த 100 வயது வாழ்ந்த கி ராஜநாராயணன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் பள்ளி சென்று படித்ததில்லை. அவர் வேடிக்கையாக சொல்கிறார், மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கியது இல்லை. நான் மழை பெய்கிற நேரத்தில் கூட என்ன பண்ணுவேன்னா மழைக்குள்ளாடி தான் போயிருக்கேன், தவிர பள்ளி பக்கம் போகலை அப்படின்னு. ஆனால் அவர் தான் தமிழினுடைய மிகச்சிறந்த கதைகளை எழுதி 100 வருடம் வாழ்ந்தார். 100 வருடம் வாழ்ந்தது அல்ல, 98வது வயதில் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன்னு எழுதினார். 80-70 வயதை தாண்டி 80 வயதுக்கு மேலே போனாலே நினைவு தடுமாறி விடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அறிந்த பக்கத்தில் இருக்கிறவருடைய பெயர் மறந்துடுது. நிறைய பேருக்கு அவர்களுடைய முதுமையில் அவருடைய நினைவு அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. 98 வயதை வாழ்ந்து அதை எழுதி துல்லியமாக சொன்னார். அவர் 100 வயது வரை அவர் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சிறு வயதிலேயே காச நோய்க்கு சிகிச்சை எடுத்து எப்போதும் இறந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அவ்வளோதான் நினைச்ச ஒரு மனிதன்தான் 100 வருடம் இருந்தார். இலக்கியம், எழுத்து, இசை என்பதுதான் அவருக்கு உள்ளாடி அந்த உறுதியை கொடுத்து கொண்டே இருந்தது. மருந்து மட்டும் இல்லை, அவருடைய நினைவாற்றல் எவ்வளவு துல்லியமாக இருக்கும்னா எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக சொல்லுவோம். அவ்வளவு துல்லியமாக என்ன பறவை, எப்படி குரல் இருந்தது, என்ன உணவு எல்லாம் சொல்லுவார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அது இங்கே சொல்ல வேண்டிய பொருத்தமான ஒரு கதை. நிறைய கதை இருக்கார். புத்தக உலகம் அப்படின்னு அந்த கதை. அந்த புத்தக உலகங்கிற கதை யாரு? புத்தகம் படிக்கிற ஒருவனை பற்றின கதை. புத்தகம் படிக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான்? வீட்டில் வெறுக்கப்படக்கூடியவனாக இருப்பான். அந்த புத்தகம் படிப்பவனை முதல்ல அவனுடைய குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது, அவனுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அவனுடைய மனைவிக்கு அவனோட இணக்கம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவனை அவனுடைய வீதியில் இருப்பவர்களோ ஊரில் இருப்பவர்களோ இவன்லாம் ஒரு மாதிரி எப்பவும் ஏதாவது கையில் புத்தகம் வச்சுட்டு இருப்பான் அப்படிம்பாங்க. அப்படி புத்தகம் படிக்கக்கூடியவர்களில் வேங்கடம் என்று ஒருவர் இருந்தார். இந்த வேங்கடம் பற்றி அவர் சொல்றார், பிட்பாக்கெட்காரனுக்கு ஒரு திறமை இருக்கும், விரலில் இருக்கும். அவன் எந்த பர்ஸையும் விரலை வச்சு அப்படி நைஸாக எடுத்துருவான். ஆனால் வேங்கடத்துடைய திறமை என்னவென்றால் அவர் நாக்கில் இருக்கிறது. அவர் யாரிடமும் அவர் 5 நிமிஷம் பேசினார்னா உங்கள் புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துருவீங்க, அவர் கொண்டு போயிடுவார். வேங்கடம் புத்தகம் வாங்குபவர் அல்ல, புத்தகத்தை உங்களிடமிருந்து பறித்துக் கொள்பவர். எப்படி பறிப்பார்? உங்களை சந்தித்தால் அவர் 5 நிமிடத்தில் சொல்வார், ஜானகிராமன் படிச்சிருக்கீங்களா, ஜானகிராமனோட இந்த கதை படிச்சிருக்கீங்களா, எப்பேற்பட்ட எழுத்து என்று பேசிக்கொண்டே வந்து உங்கள்கிட்ட அந்த புக்கு இருந்தால் கொடுங்க படிச்சுட்டு வரேன்னு வாங்கி அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். எல்லோரிடமும் பார்க்கக்கூடிய எல்லோரிடமும் அவர் இலக்கியம், எழுத்து, கவிதை, கதைகள் என்று சொல்லி 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 பேசி ஆசைகளை அவர் மனதில் உருவாக்கி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு படிப்பார். வைத்துக்கொள்ள மாட்டார், படிப்பார். அவருக்கு புத்தகம் வாங்க வசதி இல்லையே தவிர ஒரு விவசாயி. ஆனால் எல்லா புத்தகங்களையும், நல்ல புத்தகங்களை எல்லாம் சேமித்து தன் வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும்னு ஒரு பெரிய ஆசை. இந்த ஆசை இல்லாதவர்கள் இங்கே யாராவது இருப்பாங்களா என்ன? எல்லோருக்குமே எல்லா நல்ல புத்தகமும் நம்ம வீட்டிலேயே இருக்கணும். எத்தனை புத்தகம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிடுவோம், இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிடுவோம்னு வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் அப்படி வாங்கி வைக்கும் போதெல்லாம் புத்தகத்தை பறி கொடுத்த நண்பர்கள் சொல்லுவாங்க, அவருக்கு இரவல் மட்டும் கொடுத்துடாதீங்க, திருப்பி தரவே மாட்டாரு, அவர்கிட்ட புத்தகத்தை வாங்கவே முடியாதுன்னு. வாங்க முடியாதோடு யாராவது தேடி வந்து விடுவார்களே என்பதற்காக அவர் ஊரை மாற்றி தான் சொல்லுவார். என்ன ஊரே அப்படின்னு கேட்டால், எங்கே தான் பக்கத்தில் சுண்டூர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு ஊரே கிடையாது. நீங்கள் அவரை தேடி போக முடியாது, அவரிடமிருந்து கொடுத்த புத்தகத்தை வாங்க முடியாது. ஆனால் அவரை நீங்கள் சந்தித்தால் 10 நிமிடத்தில் தேனாக பேசி புத்தகங்களுடைய இனிமையை சொல்லி உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் நீங்களே அவர்கிட்ட கொடுத்து படிச்சுட்டு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிடுவீங்க. இன்னொன்று, அவரை பற்றி அழகான சித்திரத்தை கீரா எழுதுகிறார். அவரை சாலையில் பார்க்கும்போது ஒரு குழந்தையை மடியில் கொண்டு போவது போல கனமான புத்தகத்தை கொண்டு போறாராம். இவர் நிறுத்தி கேட்கும்போது அவர் சொல்றார், கருணாமிர்த சாகரம்னு ஒரு புத்தகம் சார், இசைக்கு ரொம்ப முக்கியமான புக்கு, அதை தான் கையில் வச்சிருக்கேன், இதோட சேர்த்து படிக்க வேண்டிய 2-3 புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குன்னாங்க, கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு. இவர் சொல்லுகிறார், அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே என்கிட்ட இருந்த புத்தகத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இவ்வளவு இனிமையாக புத்தகங்களை படிக்கக்கூடிய, எங்கிருந்து வருகிறார் யாருன்னே தெரியாதவருக்கு ஒரு நூலகத்தோடு மட்டும் நல்ல நட்பு. நூலகத்துக்கு போவார், நூலகரிடம் பேசுவார், நூலகத்திலும் இப்படி இரவில் எடுத்துகிட்டு போயிடுவார், கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த நூலகருக்கு இவர் நண்பர். அந்த நூலகர் ஒரு நாள் இவர் எல்லாரும் போய் சொல்கிறாங்க, என்னங்க எல்லாரும் புக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டார், கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் எப்படியாவது பார்த்து மீட்கணுமே என்ன போது
மீட்க முடியாது அப்படிங்கிறார். ஏன் அப்படி? இப்போ தான் சில நாட்களுக்கு முன்னாடி வேங்கடம் இறந்து போயிட்டாப்புல. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? போன வாரம் கூட பார்த்தனே, எல்லாரும் பார்த்தோம், எல்லாம் பழகணும், எல்லாம் சரிதான். ஆனால் போன வாரம் வீட்டில் ஒரு சின்ன சச்சரவு சண்டை, அதில் அவர் இறந்துட்டார். என்ன நடந்தது? அங்கே போய் விசாரிக்கலாமே அப்படிங்கிறேன். இல்லை போகலாம் வேண்டாம். இல்லை உண்மையான அவருடைய வீடை சொல்லுங்கள், ஊரை சொல்லுங்கள், நாங்கள் அவர் மீது அக்கறை கொண்டவர்கள் போய் துக்கம் கேட்க போகிறோம் சொல்கிறாங்க. அவர் ஊர் வந்து கடம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம், போய் பாருங்கள். ஒரு 4-5 பேர் ஒன்றாக பயணம் செய்து அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒருவரிடம் விசாரித்தால் அவர் சொல்கிறாங்க, அந்த புஸ்தகம் படிப்பான்ல அந்த வேங்கடமா, ஆமாம் அவன் தான் செத்துட்டான் ஐயா. அது செத்துட்டார், தெரியும் என்ன நடந்தது என்று. ஐயா அவர் எப்போதும் புத்தகம் புத்தகம் என்றே படிச்சுட்டே இருப்பார். வீட்டில் ஏதாவது வேலை செய்ய சொன்னால் கூட படிச்சுட்டு செய்கிறம்மா அப்படிம்பாரு. அவர் பையனுக்கு அது பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது. அவர்கள் வீட்டில் ஒரு சாவியை வைத்திருந்தாங்க. சாவி எங்கேன்னு சொல்லி காணாமல் போயிடுச்சு, தேடுறாங்க. அதை தேடி கொடுங்கள் என்ற போது இவர் ஏதோ ஆசையாக படிச்சுட்டு இருந்தார். எப்பா நான் படிச்சுட்டு இருக்கேனப்பா, என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நீங்கள் தேடி பாருங்கன்னு சொன்னதுக்கு கோபம் மனைவிக்கு. மகனை சொல்லி நீ தேடுனோடனே மகன் தேடுவதாக சொல்லி இவர் சேகரித்து வைத்திருந்த அத்தனை புத்தகங்களையும் எடுத்து தரையில் வீசி எல்லா புத்தகங்களையும் கீழே கொட்டி இந்த குப்பைக்குள்ளாடி கிடந்தாதான் உண்டுன்னு சொன்னான். தன் வாழ்நாளில் எதற்குமே கலங்காத, எதையுமே பற்றி பெரிதாக நினைக்காத வேங்கடம்தான் தான் கண்ணு முன்னாடி அவ்வளவு புஸ்தகமும் வீணா வச்சுன்னு தூக்கி போட்டு குப்பைன்னு தன் மகனே வீசி எறிவதை பார்த்து தன்னை மறந்து அடிப்பதுக்கு கையை ஓங்கிட்டாரு. அதற்கு மகன் சொல்கிறான், இந்த புஸ்தகத்தை படித்ததும் இல்லாமல் என்னை அடிக்கிறது கை வாங்குறியா? நான் அடித்தேன்னா நீ தாங்க மாட்டேன் என்று கீழே தள்ளி விட்டான். கீழே தள்ளி விட்டதில் விழுந்து பிடரில் அடிபட்டு செத்துட்டாரு. இவர்களுக்கெல்லாம் தோன்றுகிறது, ஒரு மனிதன் புத்தகத்தை நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் புத்தகமே வாழ்க்கை என்று வந்து அந்த புத்தகத்தினுடைய மதிப்பை யாருமே உணர்ந்து கொள்ளவில்லையே என்ற போது தன் சொந்த குடும்பம், மனைவி, பிள்ளைகளை எல்லாம் ஏதோ ஒரு கோபத்தில் இப்படி சொல்லி அந்த பேச்சின் வழியாக இறந்து போயிட்டானேன்ட்டு இருக்கட்டுங்க. ஆனால் அவர் அவ்வளோ சேகரித்து வச்சார்ல, அந்த புஸ்தகங்கள்லாம் எங்க, அந்த புஸ்தகங்கள் எல்லாம் நூலகத்தில் வைக்கலாம்லன்னப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா புத்தகங்களையும் வேங்கடத்தோடு போட்டு எரித்து விட்டோம். எப்படி நடந்தது அவருடைய தகனம்? அவர் படித்த அத்தனை புத்தகங்களையும் கொண்டு போய் ஒரு கட்டைகளுக்கு மேலாக அடுக்கி, அவருடைய உடலுக்கு மேலாக சந்தன கட்டைகள் அடுப்பது போல அவர் படித்த புத்தகங்களை எல்லாம் அடுக்கி அவரோடு சேர்த்து கொளுத்திட்டோம். ஊர்க்காரர் சொல்லுகிறார், இந்த வேங்கடத்தை சிறு வயதில் அவருடைய தந்தை விவசாயி, விவசாயம் பார்க்காம புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இப்படி புஸ்தகம் பின்னாடி சுற்றிட்டு இருக்கே, ஒரு நாளைக்கு ஒன்று அந்த புஸ்தகத்தோடு வச்சு கொளுத்த பாருங்க பாருன்னு சொன்னார். அப்படியே நடந்துருச்சியா அப்படின்னு. ஆனால் அந்த காட்சி மறக்கவே முடியாது. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் தான் வாழ்நாளெல்லாம் படித்த புத்தகங்களால் எரிக்கப்படுகிறான். இது வெறும் புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது ஒரு மனிதனுக்கு புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய நேசம் என்பது மட்டுமல்ல, ஒரு பண்பாடு உண்மையில் புத்தகங்களை எப்படி வைத்திருக்கிறது, புத்தகம் படிப்பவனை எப்படி வைத்திருக்கிறது. புத்தகம் படிக்கிறான், இந்த மனிதன் ஒருவேளை ஒரு குடிகாரனாக இருந்திருந்தால் சகித்து கொண்டிருப்பார்கள். இவன் மோசமான தீ செயல்களில் செய்திருந்தால் கூட அவனை மன்னித்திருப்பார்கள். அவன் பல்வேறு குற்றங்களை செய்து சிறை சென்று திரும்பி வந்திருந்தால் கூட அவனுக்கு வாழ்க்கை இருக்கும். ஆனால் தன்னை மேம்படுத்திக் கொள்ள, இந்த உலகை புரிந்து கொள்ள, உலகினுடைய அத்தனை சிறந்த விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதன் அதாலேயே எரிக்கப்படுகிறான் என்றால் உண்மையில் ஒரு பண்பாடு வெட்கப்பட வேண்டிய இடம் அது. அந்த கதையை முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாம் திரும்பி வந்தோம், திரும்பி வந்து அந்த வேங்கடத்தை நினைச்சுக்கிட்டே வந்தோம். இப்படி ஒரு வாழ்க்கை வேங்கடத்தை போல யாருக்கும் இருக்கக்கூடாது ஐயா என்று. புத்தக உலகம் என்ற ஒரு கதை 5 பக்கங்கள் 6 பக்கங்கள் கொண்டதுதான். ஆனால் அது வேங்கடத்துடைய கதை மட்டுமல்ல. எனக்கு தெரிந்த இது போல தன் வாழ்நாளெல்லாம் புத்தகம் சேர்த்த ஒரு பெரிய வழக்கறிஞர். அவர் வழக்கறிஞராக இருந்து பொருளீட்டுகின்றார். நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். எந்த ஊருக்கு சென்றாலும் வழக்கிற்காக செல்லும் போது திரும்பி வரும்போது ஒரு பை நிறைய புத்தகங்கள் வாங்குவார். அதற்காகவே அவர் வீடு கட்டும்போது தனக்கென்று மாடியில் ஒரு பெரிய நூலகத்தை கட்டிட்டார். கட்டி நூலகம்தான் அவருடைய உலகம். ஒரு குறிப்பிட்ட வயதான உடனே நான் இனி வக்கீலாக வேலை செய்ய போவதில்லை, படிக்கப் போகிறேன் என்று படிப்பார். கீழிருந்து சாப்பாடு மேலே வரும். என்னை போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் கூப்பிடுவார். அங்கே உட்கார்ந்து ஏதாவது பேசுவோம். எல்லா எழுத்தாளருடைய பிறந்த நாளுக்கும் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார்.
அவர் இறந்து போனார். இதே போல் நாங்கள் அப்படி இறந்து போயிட்டார்னு பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு போகிறோம். அவருடைய பிள்ளைகள் உடனடியாக அவர் மாடியில் இருந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அந்த தெரு முனையில் இருந்த குப்பை தொட்டியில் அவ்வளத்தையும் போட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்க போனபோது அவருடைய மகன் சொன்னார், உங்களில் யாருக்கு எது தேவை என்றாலும் அந்த குப்பை தொட்டிக்கு போங்கள், அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அதை கார்பரேஷன்காரங்க கொண்டு போயிடுவாங்க. என்ன வெறுப்பு உங்களுக்கு தந்தையின் மீது? அவர்தான் வழக்கறிஞராக இருந்தார், பொருளீட்டினார், இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, எல்லாம் கொடுத்திருக்கிறாரே என்றால் அவர் கேட்கிறார், இதை என்ன செய்வீர்கள்? இந்த புத்தகங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள்? எங்களுக்கு தெரியல சார், எங்கள் யாருக்கும் படிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த இடம் காலியாக இருந்தால் நாங்கள் இங்கே ஒரு சினிமா தியேட்டர் வச்சுக்கிடுவோம், இந்த இடத்தில் விளையாட்டு மைதானம் வைப்போம், இல்லாவிட்டால் ஜிம் வச்சுக்கிடுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், எங்களுக்கு அது தேவைப்படுகிறது. புத்தகங்கள்லாம் போயிடுச்சு. அப்போது அவர் கதையில் நடந்தது கற்பனை அல்ல, கண் முன்னால் பார்க்கிறேன். இன்றைக்கும் கூட புத்தகங்களை விரும்பி சேகரிக்கக்கூடிய பலரும் எனக்கு தொலைபேசியில் அழைப்பதெல்லாம் என் காலத்துக்கு அப்புறம் அதை என்ன சார் பண்ணுறது, என் பிள்ளைகளுக்கு அதோடைய அருமை தெரியலை. நண்பர்களே, உலகம் மாறவே மாறாது, அப்படிதான் இருக்கும். ஆனால் புத்தகம் படிப்பவன் அவனுக்கு ஒரு மன தெளிவை கொடுத்திருக்கிறது. பிறர் புரிந்து கொள்வதற்காக நான் இந்த செயலை செய்யவில்லை, நான் படிப்பது என்பது என் மகிழ்ச்சிக்காக, என்னை வளர்த்து கொள்வதற்காக, எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் படிப்பேன். ஏன்னா அவனுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. முக்கியத்துவம் தெரிகிறது என்றால் அது அச்சிடப்பட்ட வார்த்தைகள் அல்ல. காகிதம் பணமாக மாறும்போது தான் மதிப்பு பெறுகிறது. ஆனால் பணத்தை விட மதிப்பு பெறுகிறதாக ஒரு புத்தகம் இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த 100 ரூபா கொடுத்தா அந்த புத்தகம் திரும்பி கிடைச்சிருமா சார் அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. நான் தான் கேட்குறேனே, பணம் அல்ல, அதுக்கான அச்சு கூலி தான் அதற்கு விலையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் காலம் காலமாக உலகம் முழுக்க இருக்கிறார்கள். என் தந்தை காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன், என் காலத்தில் பார்க்கிறேன், இன்றைக்கும் பார்க்கிறேன். அப்போ ஒரு தலைமுறையே படிக்கவில்லை. இல்லை நண்பர்களே, நான் அதில் முற்றிலும் மாறுபட்டவன். என் காலத்தில் நாங்கள் 50 பேர் படித்தோம் என்றால் இன்றைக்கு 500 பேர் படிக்கிறார்கள். அதில் ஒரு 200 பேர் இளைஞர்கள். இளைஞர்கள் படிக்கவில்லை என்பது ஒரு முழு பொய். இளைஞர்கள் படிக்கிறார்கள், தேர்வு செய்து படிக்கிறார்கள், என்ன படிக்க வேண்டும் என்ற தெளிவோடு படிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த தலைமுறையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்பது பெண்கள் படிக்க தொடங்கியது, பெண்கள் புத்தகங்கள் வாங்கியது, பெண்களே வாங்கி புத்தகங்களை தந்தைக்கு சகோதரனுக்கு பரிசு கொடுப்பது தான். அதுதான் நடந்த உண்மையில் ஒரு பண்பாட்டு மாற்றத்தில் மிகப்பெரிய மாற்றம். அப்போ ஒரு கதை, அதை எழுதிய எழுத்தாளர் அவரே ஒரு எழுத்தாளர், அவரே ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க விவசாயி தான். வெறும் கற்பனையிலேருந்து இப்படி ஒன்று எழுதிடுவாரா என்ன? இல்லையே. அப்படின்னா கதை என்பதுக்குள்ளாடி ஒரு நிஜம் இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மை யாரோ எங்கோ பார்த்த வாழ்க்கையினுடைய காட்சிகள் தான் இப்படி எல்லாம் மாறும். அப்போ உண்மையை சொல்வதற்கு, உண்மையை பதிவு செய்வதற்கு, உங்களுடைய நினைவுகளை உங்கள் காலத்திற்கு அப்பாலும் காப்பாற்றுவதற்கு இலக்கியத்தை தவிர, எழுத்தை தவிர வேறு என்ன வழிகள் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. நீங்கள் ஓடோடி சேகரித்த உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை அனுபவங்களும் உங்கள் காலத்துக்கு அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடும். இன்றைக்கி ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி உங்களுடைய அத்தனை அனுபவங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. நீங்கள் அரும்பாடுபட்டு தேடி சேகரித்த உங்கள் அறிவு அவ்வளவுமே உங்கள் காலத்தோடு முடிந்துவிடும். ஆனால் புத்தகம் என்ன செய்கிறதுன்னா, அதை பதிவு செய்து ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதில் ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், கட்டுரை நூல்கள் என்று ஏராளம் இருந்தாலும் இவை எல்லாதை விட, இப்போ நான் ஒரு கதையை சொன்னேன், இந்த கதையை நீங்கள் படிக்கலை, ஆனால் கேட்ட மறுநிமிடம் அந்த கதை உங்கள் மனதில் அப்படி இருக்கு. அந்த ஆறுமுகத்தை உங்களுக்கு தெரிகிறது, இந்த திருவேங்கடத்தை உங்களுக்கு தெரிகிறது என்றால் கதைதான் ஒரு மனிதனை எளிமையாக, உணர்ச்சி பூர்வமாக, இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய சொந்த வாழ்க்கையும் படிப்ப கதையினுடைய சொந்த வாழ்க்கைக்கும் இடையில் நேரி தொடர்பு இருக்கிறது என்பதை உணர வைக்கும். இப்போ நல்ல கதைகள் தமிழில் நிறையவே இருக்குது. இப்போ நான் 2 சொன்ன கதைகளுமே என்னன்னா உணர்ச்சி பூர்வமாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு துயரத்தினுடைய கதைகள் என்றால் துயரம் மட்டும்தான் கதைகளா? இல்லையே. இதே நகரத்தில் ஒரு சின்ன சைக்கிளை வைத்துக்கொண்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளி இருந்தார். அவர் பெயர் அசோகமித்திரன் என்று. நீங்கள் டி நகரில் இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு சைக்கிளில் தான் வருவார், சைக்கிளை வச்சுட்டு தான் இருப்பார், நடந்து போவார். ஒரு சின்ன வேலை செய்து சம்பாதித்தவர். ஆனால் அவர் எழுதிய கதைகள், அவருடைய படைப்புகளுக்கு உண்மையில் ஒரு நோபல் பரிசு பெறுவதற்கான தகுதியுடைய படைப்புகளை அவர் எழுதியிருக்கிறார். அவ்வளவு நல்ல கதைகள், அவ்வளவு நல்ல நாவல்கள் எழுதியிருக்கிறார்.
ஆனால் அவ்வளவு வாழ்க்கையினுடைய சிரமங்களுக்கு இடையில், துயரங்களுக்கு இடையிலும் அவரிடம் படிக்கும்போது நீங்கள் அவருடைய ஒரு கதையை வாய்விட்டு சிரிக்காமல் படிக்கவே முடியாது. நிறைய கதைகள் நம்ம படிக்கும்போது கண்ணீர் விடுவோம், அதுவாது உணர்ச்சி பூர்வமான வெளிப்பாடு. ஆனால் ஒரு கதையை படிக்கும்போது உங்களை மறந்து நீங்கள் சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன். ஒரு பயணத்தில் நானும் இன்னொரு நண்பரும் பயணம் செய்துட்டு இருக்கோம் ரயிலில். நான் அதை படித்து சிரிச்சுட்டே இருக்கிறேன். அவர் கேட்குறாரு, என்ன சார் நான் அதை சொல்ல முடியாது, நீங்கள் படிங்க அப்படின்னு. அவ்வளவு படித்து சிரிக்கக்கூடிய, ஆனால் அந்த சிரிப்பை சிரித்த பிறகு நாம் யோசிப்போம், ஐயோ இதுக்கு போய் சிரிச்சோமே, இவ்வளவு துயரத்தை இல்லையா எழுதியிருக்கார். தன்னுடைய சொந்த துயரத்தை, வாழ்க்கையினுடைய வலி நகைச்சுவையாக எழுத தெரிந்தவர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார், சின்ன கதை தான், எலி அப்படின்னு கதை. எல்லார் வீட்லேயும் நம்ம எப்பயும் சந்திக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய எலி தொல்லையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு எலி பொரியை வாங்கி கொண்டு வந்து வச்சு எலியை பிடிக்கணும். இதுதான் கதை. கதை அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. என்னென்னா, 5 எலி இந்த வீட்டில் இருக்குது, எல்லா பொருளையும் கடிச்சிருது. அதற்கு அந்த எலிகளுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியல அப்படின்னா, நம்மளோட பட்டு புடவை எது, நம்ம வீட்டில் இட்லி கொப்பரைக்கு போடக்கூடிய துணி எதுலாம் தெரியலை, எல்லாத்தையும் அது சாப்பிட்ருது. எல்லாவற்றையும் தாண்டி எந்த வாடகையும் கொடுக்காம அது நம்ம வீட்டில் குடியிருந்துக்கிட்டே இருக்குது. அதை ஒன்றுமே பண்ண முடியல. எப்படியாவது ஒரு எலி பொரியை பிடிச்சு எலியை கொண்டு போய் விட்டுறணும்னு ஒருத்தர் நினைக்கிறார். கதையோட தொடக்கத்திலேயே அவர் சொல்கிற அந்த முதல் வரியை அப்படி தான் ஆரம்பிக்கும். வீட்டில் எதையுமே மிச்சம் வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்பார் மனைவி. அந்த அம்மா கேட்பாங்க, மிச்சம் வைக்கிறதுக்கு என்ன இருக்குது, சமைச்சதை சாப்பிட்டுட்டோம், வேற மிச்சம் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. எலி பொரியல் வைப்பதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ரசம் தான் இருக்குது. ரசத்தை வச்சு எப்படி எலியை பிடிக்கிறது? இல்லை, சோறு இருக்குது ஒரு கவலைன்னா, அது சோறு வச்சா எலி வராது. அப்போ அவர் சொல்லுகிறார், எலியை பொரியல் வைத்து எலியை பிடிக்கணும்னா ஏதாவது ஒரு எண்ணெய் பலகாரம் வேணும். அது ஏதாவது ஒரு வடையோ போண்டாவோ ஏதோ ஒரு இனிப்பு பொருளோ இருந்தால் எலி சாப்பிட வரும்னு சொல்கிறார். உண்மையில் அது எலிக்கு மட்டும் பொரியல்ல, இனிப்பு பண்டங்கள், இப்படி எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் எல்லாருக்குமே பொரிதான். அது நீங்கள் போய் மாட்டிக்கிட்டு தான் போகிறீங்க. ஆனால் இவருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த ராத்திரியில் எங்கேயுமே ஒரு வடை கிடைக்காது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கடை தெருவில் போய் மீதமாக கடையில் போட்ட மீதம் இருக்கும் இல்லையா, அது ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா எல்லா டீ கடையும் பார்க்குறாரு, எந்த கடையிலையும் மீதமான ஒரு வடையோ பஜ்ஜியோ எதுவுமே இல்லை. நடந்து வருகிறார். டி நகரோட முனையில் பொதுக்கூட்டம் நடக்கிறது. அங்கே ஒரு மேடை பேச்சாளர் அமெரிக்க நிக்சனுக்கு சவால் விட்டுட்டு இருக்கிறார். விட்டதோடு அவர் சொல்கிறார், என்கிட்ட தைரியம் இருந்தால் மோதி பாடுறா நீ அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை டி நகரோட முனையில் நின்று ஒரு சவால் விடுறார். அந்த சவால் விடுவதை கேட்பதற்காக ஒரு 100-200 பேர் உட்கார்ந்து கைதட்டி ஆரவாரமாக கேட்குறாங்க. இவர்களுக்கு பக்கத்தில் ஒருவர் உட்கார்ந்து சூடாக பஜ்ஜி போட்டுட்ருக்கார், ஒரு தள்ளுவண்டியில். அவர்கள் பஜ்ஜி சாப்பிட்டுட்டே ஆரவாரமாக கேட்கும்போது இவர் போய் ஒரு வடை வேணும்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், இப்போ எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இப்போ வடை போட மாட்டேன், காத்துருங்க. 2 வடை வாங்குறார் காசு கொடுத்து. வாங்கும் போது அவன் என்ன செய்றான், ஆசையாக ஒருத்தர் நம்ம கடையில் வடை வாங்கி சாப்பிட போகிறாருன்னா அது எலி பொறிக்க வைக்கிறதுக்கான வடை. அவரிடம் சொன்னால் அவன் கோவித்துக் கொள்வானான்னு தெரியல. ஆனால் வாங்குறார். வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றார். மனைவி சொல்கிறாங்க, இங்கே எங்கே போய் வாங்கினீங்கன்னு. அங்கே பேசுகிற அவ்வளவு பெரிய அந்த எச்சரிக்கை குரலில் கொஞ்சத்தை எலி கேட்டால் இந்நேரம் நாட்டை விட்டே ஓடி இருக்கும். டி நகரில் தான் நடக்குது. ஆனால் நம்ம எலிகளுக்கு தமிழ் தெரியாது போல இருக்கு. இவர்களுடைய வீராவேசம் எதையும் கேட்பதில்லைன்னு சொல்லிட்டு இவரே எலி பொரியை மாற்றார், கொண்டு போய் வைக்கிறார். வச்சுட்டு தூங்க போகும்போது நிற்கிறார், கட்டாயம் எலி விழுந்துடும் அப்படி. அதே போல் காலையில் பார்த்தா அதுக்குள்ளாடி ஒரு எலி மாட்டிக்கிடுச்சு. எலின்னொன்னே இவர் முதல்ல நினைக்கிறார், அதை கொல்லக்கூடாது, எங்காவது வெட்ட வெளியில் கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு. மனைவி சொல்கிறாங்க, அது மாட்டிக்கிட்டது சின்ன எலியா பெரிய எலியான்னு பாருங்கன்னா இவர் சொல்கிறார், அந்த எலி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் கிடைக்குது, அதில் பெரிய எலி மாட்டினா என்ன சின்ன எலி மாட்டினா என்ன, நான் பார்க்க மாட்டேன், அதை பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு எடுத்துகிட்டு போய் ஒரு மைதானத்தில் திறந்து விடுறார். அந்த எலி ஓடும்போது 4-5 சிறுவர்கள் கல்லை வச்சு அதை அடித்து துரத்தை அடிக்கிறாங்க. அது ஓடுனா அவர்கள் கல்லால் அடித்து அதை கொல்லுகிறாங்க. கல்லால் அடித்து கொல்லும்போது எந்த எலி இவ்வளவு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கடித்து எல்லாவற்றையும் இப்படி சாப்பிட்டு வீட்டுக்கு இம்சையாக இருக்கிறது நினைத்தாரோ அது அடிபடுவதை அவரால் தாங்க முடியும். ஐயோ, அப்படி நம்ம திறந்து விட்டுக்கூடாதோ, இந்த பசங்க இப்படி ஓடி கல்லால் அடித்து அதை கொல்றாங்களே, எங்கேயாவது இல்லாத இடத்துல விட்டுருக்கலாமோ என்று மனதில் துயரமாக இருக்கிறது. அந்த கதை அப்படி முடிந்திருந்தால் அவர் அசோகமித்திரன் அல்ல. அதற்கப்புறம் ஒரு வரி எழுதுகிறார், நான் அப்போதுதான் பார்த்தேன், கூண்டில் இருந்த வடை அப்படியே இருந்தது, எலி அதை கடிக்கவே இல்லை. அப்படின்னா எலி உள்ள போன மறுநிமிடம் மாட்டிக்கிது.
நீங்கள் ஒன்றை வெறுக்கிறீர்கள் நண்பர்களே, ஆனால் அதற்காக எப்போதாவது கண்ணீர் விடுவீர்களா? எப்போதாவது அதை பற்றி நீங்கள் இப்படி துக்கப்படுவீர்களா? அதற்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்மோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு ஏற்புடையதாக இல்லையே தவிர அதை கொல்லுகிற உரிமையை நமக்கு யார் கொடுத்தார்? எங்கோ ஒரு இடத்தில் ஒரு எழுத்தாளன் ஒரு எளிய பிரச்சனை எல்லாரும் பார்த்து எல்லாரும் செஞ்சு சாதாரண மறந்துட்டு போகிற ஒரு எலியை சட்டன்னு அவன் மாறுறான். இந்த நகரம் என்ற எலிப்பொறிக்குள் அவன் மாட்டிக்கிட்ட ஒரு ஆள். பெரிய எலிப்பொறி தான் இந்த நகரம். அதுக்குள்ளாடி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. உங்களை ஓட விட்டு யார் யாரோ கல்லெறிகிறார்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அப்புறம் அந்த எலி பொறியில் இருப்பதை கடிக்கவே இல்லை. அப்படிப்பட்டது தான் இந்த நகர வாழ்க்கை. இங்கே வந்தால் நீங்கள் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்துடலான்னு நினைப்பீங்க. வாழலாம் முடியாது. பக்கத்தில் தான் இருக்கும். பக்கத்தில் போனோடனே பொறி மூடிடும். அப்போ ஒரு சின்ன கதை, வேடிக்கை கதை படிக்கும் போது இதில் என்ன இருக்குன்னு நமக்கு தோணுது. ஆனால் அது இந்த கதைக்கு உள்ளாடி அசோகமித்திரன் காட்டுகிற சித்திரம் என்ன என்றால், பானையை கழுவி வைக்கிற அளவிற்கு மீதமாக எதுவுமே இல்லை என்ற வறுமையான குடும்பம் அது. அவர்கள் சின்ன வாடகைக்கு ஒரு ஒன்று குடித்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய சொற்ப துணிகளை கூட அவர்களால் காப்பாற்ற முடியலை. ஆனால் இந்த நெருக்கடிக்குள்ளாடியும் கூட அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நகரத்தில் தான் வாழணும், இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் கதை எழுதுகிறார். கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். அப்படி காட்சிகள் டி நகரில் வருது. இப்போ இருக்கிற டி நகர் இல்லை, ஒரு 25-30 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய கிருஷ்ணவேணி தியேட்டர் இருக்கிற, பழைய ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த சாலையை நீங்கள் ஒரு 30 வருடத்துக்கு முந்தைய நண்பர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அந்த காட்சியே வேறு. அந்த இந்தியா காஃபி ஹவுஸ் முன்னாடி எழுத்தாளர்கள் நின்று சந்தித்து பேசிகிட்டே இருப்பாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. அது எல்லாம் மாறிடுச்சு. அந்த உலகத்தை அவர் பதிவு செய்கிறார். அப்படின்னா கதை அல்ல, அது ஒரு சென்னையினுடைய 70கள் 80களுடைய வாழ்க்கையை, நடுத்தர குடும்பத்தை, நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளை எல்லாம் எழுதுது. ஆனால் இந்த கதை முழுவதும், இந்த கதையில் எலியை கொள்ளுகிற அந்த மனிதர் என்ன வேலை செய்கிறார் தெரியாது, எங்கே இருக்கிறார் தெரியாது. அவர்கள் போல உண்டு குடித்தல் இருப்பவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க தெரியாது. அப்படின்னா இந்த நகரத்தில் நிறைய பேர் ஏதேதோ வேலைகள் செய்கிறாங்க, எப்படி எப்படியோ வாழ்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்களை நாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம அவர்களுக்கு பேர் தெரியாது, அவர்களை தெரிந்ததே இல்லை. இன்னும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு தினமும் காலையில் 4 மணிக்கு யாரோ ஒருவர் பால் பாக்கெட் போடுறார், ஒரு முறை கூட அவர் பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. யாரோ ஒரு பையன் காலையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு போகிறான். அவன் எந்த பள்ளியில் படிக்கிறான், அல்லது அவனுடைய பெற்றோர் யார், அவன் விடுமுறைக்கு எங்கே விளையாடுவான்னு தெரியாது. நாம் எல்லாவற்றையும் இந்த நகரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், எவரையும் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் எவரை தெரிந்து கொண்டாலும் உடனடியாக அது ஒரு உறவாக மாறிடும். நீங்கள் ஒரே ஒரு முறை காலையில் பால் போடுகிறவரை நிறுத்தி, எங்கே இருந்தனே வரீங்க, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பால் போடுறதுல ஒரு பிரச்சனையும் வராது. எந்த மழைக்குள்ளும் அவர் சரியாக போடுவார். மனிதர்கள் உறவுக்காக இயங்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், நான் முகமுள்ள மனிதன், என்னை முகமற்றவர்களாக வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை உள்ளவனாக மாற்றாதீர்கள்னு ஒவ்வொருத்தரும் மனதுக்குள்ளாடி வேண்டாங்க. ஆனால் அந்த குரல் உலகம் கேட்காது, கதை கேட்கும். கதையில் அதுக்கு இடம் இருக்கும். இந்த கதையை படித்து முடிக்கும் போது ஒரு சாதாரண வேடிக்கை கதை தானே, ஏதோ ஒரு வேடிக்கையாக எழுதி, வேடிக்கை கதை அல்ல. வேடிக்கை கதைக்குள்ளாடி ஒரு பரி உணர்வு என்பதை சொல்லுகிறார். எங்கேயெல்லாம் ஒரு சின்ன உயிர் நிறைய பேரால் துரத்தப்பட்டு அடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்மளறியாமல் பரி உணர்வு வருகிறது. இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய பாடங்களிலேயே முதன்மையான பாடம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம், உலகத்திடம் பரிவு காட்டுவது தான், பரி உணர்வை ஏற்படுத்துவது தான். என் துயரம் போலதானே அவர்களோடது, என் சந்தோஷம் போலதானே அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படி நான் நினைப்பதற்கு உலகம், நான் படித்த பாடங்கள் எதையும் அதிகம் கற்றுத்தரல. அது மதிப்பெண் வாங்குவதற்குத்தான் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் படித்த கதைகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இங்கே இருப்பவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மனித உடல், ஒரே மாதிரியான, ஆனால் சமூகத்தில் எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் இவ்வளவுக்கு இடையிலையும் எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை போய்கிட்டே தான். இந்த வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் விட மனிதர்கள் மிக அடிப்படையாக நம்புவது உலகத்தை அல்ல, வீட்டை. வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, மகனை, மகளை, அவர்களை வளர்க்கிற விதத்தை,
தன்னை விட மேலான ஒரு வாழ்க்கையை தன் மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து விட மாட்டோமோ என்கிற அவர்களுடைய அந்த ஏக்கத்தை அதைத்தான் கதைகள் எழுதுகிறது. எந்த கதை வேணாலும் படிங்க, அந்த கதைகளுக்குள்ளாடி 4 விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாமும் நிலைத்திருக்காது, நிலையானது இல்லை என்பதை சொல்வதுதான். என்ன நிலைத்திருக்காது? நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது. உங்கள் தலைமுறைக்கு இருக்கும், இன்னொரு தலைமுறைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போயிடும். செல்வம் நிலையானது இல்லை. நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே, அது நிஜம் இல்லை. அப்படி வாழ முடியாது. வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும். ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது, அது பிரச்சனைகளை அழைத்து வரும். உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும்னு இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு. இதே போலதான் இன்னொன்று இருக்கு. செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும், புகழ் இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு போவார். உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது. உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு, இன்றைய புகழ். நேற்றைய புகழ் வேறொரு இது, நாளைய புகழ் வேறொருவருக்கு. உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல. அதே போலதான் உங்கள் ஆரோக்கியம். 20 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் 50 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்காது. 20 வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் 70 வயதில் ஒத்துழைக்காது. உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல. இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு. 4ஆவதாக ஒன்று சொல்லுகிறது, எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல. நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள். நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைப்பீர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களோடு இருப்பார்கள், போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள், அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள். இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது. இந்த 4 நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது. அது தமிழில் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், கன்னடத்தில் இருக்கலாம், உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது. மனிதன் தன்னை அல்ல, தான் உருவாக்கிய பிள்ளைகளின் மீது தான் பேரன்பு கொண்டவன். இந்த உலகத்தில் ஒருவனிடம் நீ யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டால் அவன் வெளியே என்ன வேணா சொல்லுவான், ஆனால் மனதுக்குள் தன் பிள்ளைகளைத்தான் அவன் அதிகம் நேசிப்பான். அதிலும் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இருக்கு இல்லையா? அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. சீனாவில் சொல்லுவாங்களாம், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஒரு தந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு சென்று உடனே ஒரு பிரார்த்தனையை செய்வாராம். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு போய் அந்த பிரார்த்தனையை செய்வாராம். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை 1000 முறை பிரார்த்தனை செய்தால்தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்கும், இல்லாவிட்டால் நினைத்தே பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், ஏராளமான நல்ல பெண்கள், அன்பானவர்கள் தன் வாழ்க்கையில் எங்காவது தடுமாறி விழுந்தார்கள் என்றால் திருமணத்தாலாவது தான். அவர்கள் நினைத்த கனவு கண்டு அவர்கள் ஆசைப்பட்ட அவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திருமணத்திற்கு அவர்களுடைய ஒப்புதலே இல்லை, அவர்களுடைய விருப்பமே இல்லை. எங்க பாட்டி காலத்துல 10 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறத விட்டுருங்க, இன்றைக்கும் கூட அந்த விருப்பம் எல்லாம் இல்லை. அப்படின்னா சீனா சொல்லுகிறது 1000 முறை ஒரு தந்தை பிரார்த்தனை செய்வார். பிரார்த்தனை செய்வதோடு அந்த பிரார்த்தனையிலோட நல்ல வாழ்க்கை அமைந்தால் மகள் நல்ல வாழ்க்கை வாழ்வாள், பேரன் பேத்திகள் வருவாங்க. மகளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார், நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடிந்தது, அவள் என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும், ஆனால் அவள் தலையின் முடியில் ஒரு நரை மயிர் வந்தபோது என்னால் தடுக்கவே முடியல. என்ன என்னால் பண்ண முடியாது. நான் அப்போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கும் வயசாயிருச்சுன்னு. அப்போ கண் முன்னாடி பிள்ளைகள் வயதாவதை பார்க்கிற, பிள்ளைகளுடைய கனவுகளை பார்க்கிற தந்தைகளுக்கு திருமணம் தான் பெரிய கதை. அதை பற்றி ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யோங் லீ அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருக்காங்க. கதையினுடைய பெயரே 1000 வருட நல்ல பிரார்த்தனை என்பதுதான். ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு படிக்க போது அமெரிக்காலே வேலை பார்த்து அமெரிக்காலே அங்கே இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்குது, வயசு ஆகிட்டே இருக்கு. அப்பாவுக்கு கவலை என்னன்னா, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாளே, ஊருக்கு வேணா வராது. இவருக்கு சீனாவுக்கு விட்டு போன அனுபவமே கிடையாது, ஆங்கிலம் தெரியாது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறை கிளம்பி இங்கிருந்து போய் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் மகள் வீட்டு கதவை தட்டுறார். என்னப்பா சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படிங்கிற. நீ தான் வரலையம்மா அப்படின்னா, வாங்கப்பான்னு சொல்லி வர சொல்லி இருக்க சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறா.
ஒரே ஒரு விஷயந்தான்ப்பா நீங்கள் இங்கே இருக்கிறதுல, நீங்கள் ஒருபோதும் என் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். இவர் சொல்கிறார், வேறு எதை பற்றி பேசுவதற்காகவும் நான் இங்கே வரல, உன் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் நீ விரும்பினால் யாரையும் காதலிக்கலாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தாம்மா நிற்கணும். இந்த பொண்ணு சொல்கிறா, ஏன்பா கல்யாணம் 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 சொல்லிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்கள், எதிர்காலத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னா அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாது மகளே, நாங்கள் ரொம்ப பழைய ஆட்கள், என் தாத்தா அப்படி இருந்தார், எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நான் அப்படி இருந்தேன், அப்படி இல்லாமல் எப்படி வாழ்வீங்கன்னு எனக்கு தெரியாது மகளேன்னா அவர் சொல்கிறா, அப்பா நீங்கள் எங்களோட பற்றி கவலைப்படுறதெல்லாம் வெறும் கற்பனை, இப்போ மறந்துடுங்க. அவர் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது மகள் வேலைக்கு போயிடுறா, இரவில் தாமதமாக வருகிறாள், வந்தால் திருப்பியும் உட்காந்து வேலை பார்க்குறா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. அப்பா அவளுக்காக சமைக்கிறார். அவள் சொல்கிறா, அப்பா நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பெண்களும் இல்லை, இப்போது எங்களுக்கு உடல் எடை எவ்வளவுதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கணும், நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன். இல்லை மகளே, நிறைய சாப்பிடணும்ல, ஆரோக்கியமாக இருக்கணும்ல, ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் காலத்தில் மாதிரி 10 பிள்ளைங்களை பெற்றுக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்க. அப்படி இல்லை, அழகு தான் எங்களுக்கு முக்கியம். இந்த தந்தைக்கு புரியல, உன்னிடம் இல்லாத எந்த அழகை இந்த உடலை வருத்தி கொண்டால் கிடைச்சிடும். இல்லைப்பா, பார்க்குறவர்கள் மெல்லிவான பொண்ணாக இருந்தா, ஒல்லியான பொண்ணாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்கிறாங்க. அது நிஜம் இல்லையே. திடகாத்திரமான பெண்கள் எல்லா வயதிலும் எல்லா நாடுகளிலும் இருந்தார்களே. இப்போ கூட பாருங்க, அவ்வளோ திடகாத்திரமாக விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே, அவங்க யாரும் ஒல்லியாக இருக்கணும்லாம் இல்லையே. ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு, அழகாக இருப்பது வேறு இல்லையாங்கிறார். அந்த காலத்தால் அப்படி தான் சொல்கிறீங்க. நீங்கள் பொது இடத்துக்கு போய் பாருங்கன்னு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறா, இவளை போன்ற இவள் வயதை ஒத்த பெண்கள் எல்லாம் இதே போல் சின்ன சின்ன உடையை போட்டு வராங்க. என்ன இந்த ஊரில் யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களா, அவங்க அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்களாங்கிறார். இல்லைப்பா, அப்படி தான் இருப்போம். ஒரு நாள் இரவு அவர் காரில் மகள் வந்து இறங்கும் போது ஒரு இளைஞன் கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறார். சந்தோஷம் அடைகிறார். பரவாயில்ல, யாரோ ஒருத்தன் மகளுக்கு காதல் நிற்கிறான்ட்டு அப்பா அவள்கிட்ட போய் கேட்குறாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு. அவங்க கூட இருப்பேன், நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட மாட்டேன். அது எப்படின்னு கேட்குறாரு. அதான் சொன்னானேப்பா, உனக்கு புரியாது, அவன் கூட இருக்கலாம். இல்லை மகளே, உனக்கு அவனை பிடிக்கிறது, அவன் உன்னை அவ்வளோ அக்கறையாக வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்து விடுறானே அப்படின்னு. அப்பா, அதெல்லாம் வேற வாழ்க்கை, உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தெரியாது, நீங்கள் வேறு காலத்து மனிதர். ஒருவேளை அவன் உன்னை மோசம் பண்ணிட்டான்னா, உன்னை ஏதாவது தவறாக பயன்படுத்திட்டான்னா, அதை எனக்கு கையாள தெரியும்ப்பா அப்படிங்கிறார். இவருக்கு அதுவும் இன்னும் பயமாக இருக்கு. இவர் இப்படி ஒரு தந்தையினுடைய கவலைகள், தந்தையினுடைய பிரச்சனைகள், தந்தை அடைகிற மன விஷயங்களை எல்லாம் யாரிடம் சொல்வதுன்னு தெரியும். அந்த கதை எங்கே அழகாக ஆகிறது தெரியுமா? மகளும் அவரும் வேறு வேறு அறைகளில் படுத்திருக்கிறார். ஒரே சுவர், அந்த பக்கம் மக படுத்திருக்கார் அடுத்த அறையில், இந்த அறையில் இவர் படுத்திருக்கிறார். அந்த சுவரிடம்தான் சொல்லுகிறார். அந்த சுவரிடம் தந்தை சொல்லுகிறார், நான் ஒரு தந்தையாக இப்படியெல்லாம் கவலைப்படுவது தவறா? இப்படி கவலைப்படுவதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னொன்று, ஒரு பெற்றோர்களே இப்படியெல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை, உடலை, அவர்களுடைய நலத்தை கவலைப்படாவிட்டால் இந்த உலகம் கவலைப்படுமா என்ன? இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கதவை தட்டி, மகளே உனக்கு இந்த உணவு பிடிக்குமே, நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா? நான் தானே கேட்க வேண்டும். என்னை ஏன் ஒரு பழைய காலத்து மனிதன் நினைக்கிறாங்க? உண்மையில் அப்படி பழைய காலத்து மனிதர்கள் இருக்கிறோமா அப்படின்ட்டு அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். நாம் பிள்ளைகளின் மீது காட்டுகிற பாசம் என்பதில் பழைய பாசம், புதிய பாசம்னு ஒன்று இருக்கா என்ன? இல்லையே. ஆனால் மொழி மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, தரம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு என்பதால் நாம் ஒரு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுவர் வெறும் சுவர் அல்ல. பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பல்வேறு நாடுகளால், பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சுவர்களால் பெற்றவர்கள் பிள்ளைகளால் பிரிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்கு இடையில் இப்படி ஒரு ஆழமான உயரமான சுவர் வந்துடுச்சு. சுவரை பார்த்து பேசுகிற ஒரு மனிதராக இருக்கும்போது இந்த தந்தை இருக்கிறார். அந்த பக்கம் அந்த பெண், கதை அங்கே முடிஞ்சிடல, சுவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இந்த தந்தைக்கு எப்படி புரிய வைப்பது எங்கள் வாழ்க்கையை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், தந்தையே நீங்கள் நினைப்பது போல நாங்கள்லாம் சந்தோஷமாக இல்லை, ஆனால் உங்கள் முன்னால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று காட்டிக்கொள்ளவே மாட்டோம். எங்கள் வேலை நெருக்கடி, பணி சுமை, இன்னும் சொல்லப்போனால் 2000 வருடமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லாவற்றிலிருந்து கொஞ்சமாவது ஓடிட மாட்டோமான்னு நினைக்கும் போது அதற்காக திருமணம் வேண்டாம், அதுக்காக இதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறோம்ப்பா. ஆனால் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்கிற. அவர் வெளியே போகிறார், பூங்காவில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் வயதை ஒத்த யாரோ ஒரு அம்மாட்ட, மொழியே தெரியல, சைனீஸ்லேயே சொல்கிறாரு. அந்த அம்மா பெர்ஷியாலே பதில் சொல்லுது.
2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, பிள்ளைங்களை பற்றி பேசிக்கிட்டோம் அப்படின்னு. பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். இப்படி ஒரு கதையை படிக்கக்கூடிய அல்லது கதையை வாசிக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் இப்படி நாம் ஏதோ ஒரு சுவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறோங்கிறது தெரியும். சுவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும், இவர்களை பேசியெல்லாம் மாற்றிட முடியாது என்று. கதை அல்ல நண்பர்களே, இது நம் வாழ்வினுடைய சுவர். இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். இவ்வளோ நேரம் என் உரையை கேட்டதுக்காக நன்றி, வணக்கம்.